சங்க காலத்துல இருந்த நெடுமுடி கிள்ளி என்ற ஒரு சோழ மன்னனுக்கும் பீலிவிளை என்ற நாகநாட்டு இளவரசிக்கும் பிறந்த ஒருவர் தான் இளந்திரையன் தொண்டைமான். இளந்திரையன் தொண்டைமான் தான் பல்லவ பேரரசோட முதல் அரசராக இருந்திருக்கிறாரு. சோழர்கள் இவருக்கு ஆட்சியுரிமை கொடுத்து காஞ்சிபுரத்துல இருந்து இவர் சோழர்கள் கீழே ஆட்சி புரித்து வந்தாரு. ஆனா பிற்காலத்துல வந்த சோழர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவருடைய பிறப்பு கேள்விக்குறியா இருந்தனால இவரையும் இவருடைய தலைமுறையை துரத்தி விட்டாங்க. இதனால இவங்க சாதவாகனர்கள் கீழே இருந்து மறைமுகமா ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தாங்க. பிற்காலத்துல களப்பிரர்கள் சேர சோழ பாண்டியர்களை வீழ்த்திட்டு தமிழகத்தை ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு இளந்திரையின் தொண்டைமான் வாரிசுகள் பல்லவர் என்ற பட்டம் தாங்கி மீண்டும் தமிழகத்துக்கு களப்பிரர்களை வீழ்த்தி பல்லவ பேரரசை தோற்றுவிக்கிறாங்க. இதுதான் பல்லவர்களோட ஆரம்ப காலகட்ட வரலாறாகவும் இருக்குது. ஒரு சிலர் பல்லவர்கள் ஈரான்ல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே பல்லவர்கள் தமிழ் வம்சத்தை சேர்ந்தவங்க தான். அது மட்டும் இல்லாம சாதவாகன அரசுக்கு இருந்தனால பல்லவர்களை சிலர் தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பல்லவர்கள் தெலுங்கர்களும் கிடையாது. ஒரு சோழ மன்னனுக்கு பிறந்தவர் தான் பல்லவ பேரரசோட முதல் அரசனாகவும் இருந்திருக்கிறாரு. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது பல்லவர்களும் நம்ம தமிழர்கள். எந்த இடத்துலையுமே பல்லவர்கள் அவங்களுடைய குலப்பெருமையோ அவங்க வழித்தோன்றல் என்னங்கிறதையோ சொல்றதுக்கு மறுத்த அரசர்களாக தான் இருக்கிறாங்க. பல்லவர்கள் காலத்துல இந்தியாவின் அடையாளமாக அவங்க காஞ்சிபுரத்தை வச்சிருந்தாங்க. காஞ்சிபுரத்தை அனைத்து வகையிலையும் மேம்படுத்தியவர்களா பல்லவர்கள். பல்லவர்கள் சமஸ்கிருதத்தில் வெளியிட்ட பட்டயங்கள் எல்லாமே அவங்க ஆந்திராவில இருந்து வெளியிட்ட பட்டயங்கள். அதுல ஒரு பட்டயம் கூட தமிழ்நாட்டில் கிடைக்கல. சமஸ்கிருதம் யாரோட மொழி நீங்க சொல்ல வரீங்க? சமஸ்கிருதம்ங்கிறது ஒரு மொழி கிடையாது. இப்ப கூட இந்தியாவில் 28,000 பேருக்கு சமஸ்கிருதம் தெரிந்த மொழியா இருக்குன்றாங்க. ஆனா எத்தனை பேருக்கு தாய்மொழியா இருக்கு? இப்ப கலாய்த்துங்கிற சொல் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்க்க போனா, இறையனார் கலவியல் அகப்பொருள் உரைங்கிற புத்தகத்துல 8ஆம் நூற்றாண்டுல தமரோடு கலாய்த்து அப்படின்னு இருக்கு. புருஷனும் பொண்டாட்டியும் பேசிட்டு இருந்தப்போ பொண்டாட்டி சண்டைக்கு போறத புருஷனை கலாய்ச்சாங்க அவங்க அப்படின்னு இருக்குது. தமிழை பயன்படுத்தி நம்மளால ஒரு பிரெஞ்சு எழுத்தாளரோட பெயரை எழுத முடியுதுன்னா நம்ம பல்லவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். உண்மையிலேயே விநாயகர் இறக்குமதி செய்யப்பட்ட கடவுள் தான். இப்போ விநாயகர் சிலை, விநாயகர் வழிபாடு எல்லாமே வட இந்தியாவில இருந்தோ இல்ல தமிழ் நில பரப்புக்கு வெளியில இருந்தோ வந்திருக்கும்னா, விநாயகர் சம்பந்தப்பட்ட தொன்மங்கள் எல்லாமே தமிழ்நாட்டை சுத்தி மட்டும்தான் கிடைக்குது. எப்படி இது கிடைக்குது? ஆசீர்வாதத்தை உங்களால வெளியேற்ற முடியலன்றப்போ விநாயகரை இந்த வைதிக சமயங்கள் உள்வாங்குறாங்க. விநாயகர் வழிபாடு என்பது தமிழகத்தில் இருந்து இந்தியா முழுக்க கிடைத்த ஒரு வழிபாடு. நம்ம வட இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த வழிபாடு தவறுதலா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த கருத்துருவாக்கம் முதல்ல தப்பு. மரத்துக்கு மாற்றாக கல்லை கொண்டு கோயில் கட்டணும் யாருன்னு பார்க்க போனா மகேந்திரவர்மன் பல்லவன். அதனால அவங்க விசித்திர சித்தன்னு பேர் வச்சாங்க. தமிழர்கள் மிக முக்கியமாக தமிழ் புலவர்கள் அன்னைக்கு பல்லவர்களை புறக்கணித்தார்கள் அப்படின்ட்டு பரமசிவன் தன்னுடைய பண்பாட்டு ஆசிரியர்கள் நூல்ல அதை பதிவு பண்றாரு. சோழர்களுடைய புறக்கணிப்பால தொடங்கி சோழர்கள் அங்கீகாரம் கொடுக்குறப்ப மறைஞ்சி சோழர்களுக்குள்ளாக ஒடுங்கி இன்னைக்கும் தமிழ்ல இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு சமூகமா தான் பல்லவ சமுதாயம் இருக்கு. நானுங்கள் மகிழன், இது உங்கள் வலையொலி எழுத்து சீர்திருத்தம். உலக சரித்திரத்துல ஒவ்வொரு இன மக்களும் அவர்கள் பேசும் மொழியும் காலத்திற்கு ஏற்ற மாதிரி எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு தொடர்ந்து பரிணமித்து கொண்டேதான் இருக்கும். இதற்கு தமிழ் மொழியும் விதிவிலக்கு அல்ல. அதன் அடிப்படையில் பெரியாரால் ஐயா பெரியார் அவர்களால் சீர்திருத்தப்பட்டு எம்ஜிஆர் அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒன்று. அண்ணன் குளத்துமணி ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா, கன்னட பெரியாரால் சீர்திருத்தப்பட்டு மலையாளி எம்ஜிஆரால் நடைமுறைப்படுத்தப்பட்ட எழுத்து சீர்திருத்தம். படுத்தப்பட்ட ஆண்டு 19/10/1978. பெரியார் அவர்களின் நூற்றாண்டு விழாவின் பொழுது 449 அப்படி தமிழ். ஆனா அப்பெல்லாம் எப்படி தெரியுமா எழுதுவோம்? குறில் போட்டு. உதாரணத்திற்கு உயிர் நெடில் இருக்கின்ற சில சிக்கலான எழுத்துக்களை மாற்றி அமைக்க முயற்சி செய்தார். இப்போ எனப்படுவதால் தான் இத்தாலிய பாதிரியாரான என்பது பெரியார் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒன்று அல்ல. இது தொடங்கியது 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கான்ஸ்டன்டைன் ஜோசப் வெஸ்கி எனப்படுவதால் தான். இத்தாலிய பாதிரியாரான இவர் அங்கிருந்து மதம் பரப்புவதற்காக தமிழகத்திற்கு வந்தவர். தமிழை கற்றுக்கொண்டு அதில் இருக்கின்ற சில சிக்கலான எழுத்துக்களை மாற்றி அமைக்க முயற்சி செய்தார். இப்போ உதாரணத்திற்கு உயிரெழுத்துக்கள்ல மேல ஒரு புள்ளி வச்சிருவோம். அப்படி வச்சா அது நெடிலா மாறிடும். இது மாதிரி குறில் நெடிலுக்கு குறில் மேலேயே ஒரு புள்ளி வச்சா அது நெடிலா மாறிடும். இது மாதிரிதான் குறில் நெடிலுக்கு ஓக்கு மேலேயே ஒரு புள்ளி வச்சா அது நெடிலாக மாறிவிடும். இது போலவே உயிர்மெய் எழுத்துக்கள ஏகார வரிசையில ஒற்றை சுழி கொம்பு போட்டு எழுதுற வழக்கம் இன்னைக்கு இருக்கு.
அதே போல அதாவது நெடில் ஏகார குறியீட்டுக்கு என்ன பண்ணுவோம், ரெட்டை சுழி கொம்பு போட்டு எழுதுவோம். ஆனா அந்த காலத்துல ஏகார குறியிலுக்கும், அதாவது தா இன் தேன் அப்படின்னு எழுதுவீங்க. ஆனா வீரமாமுனிவர் காலத்துல ஒத்த சுழி கொம்பு போட்டு தா போட்டு அதற்கு மேல ஒரு புள்ளி வச்சு இன் அப்படிங்கிறதுனா அது தேன். இந்த சிக்கல்களை எல்லாம் போக்குவதற்காக 1914 வரை வெளிவந்து கொண்டிருந்தது. அந்த நோக்கத்தில் அல்லாமல் தமிழை எவ்வாறேனும் பௌத்த மொழியாக கட்டமைத்து விட வேண்டும். அயோத்திதாசரின் நம்பிக்கையின் அடிப்படையில் புத்தர் தான் சிவன் என்கின்ற பெயரை கொண்டு மகட பாஷையான பாலி மொழியிலிருந்து சகட பாஷையான சமஸ்கிருதத்தையும் திராவிட பாஷையான தமிழையும் உண்டாக்கினார் அப்படின்னு ரொம்பவும் உறுதியாக பௌத்தர்களால் இவ்வாறு தமிழ் மொழி கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் மை என்பதற்கு வேலை இல்லை, உன் மெய் அப்படின்னு சொன்னார். இது ஒரு விதமான பௌத்த பித்துன்னு கூட சொல்லலாம். இந்த பித்து அயோத்திதாச பண்டிதரை எது வரைக்கும் கொண்டு போய் விட்டது அப்படின்னா, திருவள்ளுவர், கபிலர், ஔவையார் இவங்க எல்லாருமே பௌத்த பிக்குகள் தான். இவங்க சொன்ன தத்துவங்கள் எல்லாமே பௌத்த மத தத்துவங்கள் தான் அப்படின்னு அயோத்திதாச பண்டிதர் அவர்களின் எழுத்து சீர்திருத்தம் என்பது தமிழை எளிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக அல்லாமல் தமிழை எவ்வாறாவது பௌத்த மத மொழியாக மாற்றிவிட வேண்டும் என்று வேண்டுமானால் சொல்லலாம். இதன் பிறகாக தமிழ்ல எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தியவர் ஐயா க நமச்சிவாய முதலியார் அவர்கள். இவர் அன்றைய காலத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பாட நூல்களை எழுதி கொடுப்பவராக தனது பணியை தொடங்கினார். அவர் எழுதிய பாடநூல்கள், குறிப்பாக அன்றைய 10ஆம் வகுப்பு, இன்டர்மீடியட், BA வகுப்புகளுக்கு அவர் பாடநூல்கள் எழுதினார். அவர் எழுதிய பாடநூல்களில் எல்லாம் உயிரெழுத்து வரிசையில் இ குறிலுக்கு ஈ நெடிலுக்கும் ஒரே எழுத்தை தான் பயன்படுத்தினார். ஆனால் எழுதுவது போல் கோடு போட்டு புள்ளி வைக்காம ஈ போட்டு மேல சுழிச்சு வைப்பார். இந்த எழுத்து நடைமுறையை அவர் இறந்ததற்கு பிறகாக அவருடைய பாட நூல்களை மறுப்பவர்கள் பாரதியார் செய்ய நினைத்தது எழுத்து சீர்திருத்தம் அல்ல, தமிழ்ல வர்க்க எழுத்துக்கள் இல்லை. இதனால வடமொழிகளான இந்தி, சமஸ்கிருதம், வங்காளி போன்ற மொழிகளில் உள்ள தலைவர்களின் பெயர்களையும் ஊர்களின் பெயர்களையும் தமிழர்கள் ரொம்பவும் கொச்சையாக உச்சரிக்கின்றார்கள். இந்த குறையை போக்கணுன்றதற்காக நான் சில குறியீடுகளை உருவாக்கி வைத்திருக்கின்றேன். அந்த குறியீடுகளை பயன்படுத்தி ரொம்பவும் எளிமையா நாம வடமொழி சொற்களையும் வடமொழி பெயர்களையும் சுலபமாக உச்சரிக்க முடியும். அவர்கள் எவ்வாறு உச்சரிக்கின்றார்களோ அதே போல் நாமும் உச்சரிக்க முடியும் அப்படின்னு உறுதியாக நம்பினார். தமிழ் எழுத்து குறைகள் அப்படின்னு தலைப்பிட்டு வ.உ.சி. இடையூறுகளையும் ஏற்படுத்தாது, தேவைப்படுபவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னும் ஒரு முன்னறிவிப்பை செய்தார். இதை பார்த்து பொங்கி எழுந்த உண்மை தமிழனான வ.உ. சிதம்பரனார் அதே ஞானபானு பத்திரிகையில செப்டம்பர் மாதம் 1915 வருடங்களை தெளிவாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 1915 சுப்பிரமணிய பாரதியார், அதாவது மகாகவி பாரதியார் அவர்களுக்கு ஒரு மறுப்பு கட்டுரை எழுதுறாரு. அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி தமிழ் எழுத்துக்கள்ல குறை கண்டுபிடிக்க கிளம்பி இருக்கின்ற சில புத்திசாலிகள் வடமொழிகள்லையும் அதனுடைய சொற்கள்லையும் இருக்கின்ற குறைபாடுகளை நீக்கி விட்டார்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. நாம வடமொழி சொற்களையும் வடநாட்டு தலைவர்களின் பெயர்களையும் கொச்சையாக உச்சரிக்கிறோம், அதனால நீங்க சில குறியீடுகளை பயன்படுத்துங்கன்னு நம்முடைய நண்பர் சொல்றாரு. எங்க தமிழ்ல இருக்கின்ற பழனி, கிழவி போன்ற சொற்களை இதே வடநாட்டு தலைவர்களை தமிழர்கள் எவ்வாறு உச்சரிக்கின்றார்களோ அது மாதிரி உச்சரிக்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்புறாரு வ.உ. சிதம்பரனார். எப்படி சொல்லுவாங்க? பழனி, கிளாவி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுபோல மரம், அறம் போன்ற சொற்களை எவ்வாறு உச்சரிப்பார்கள்? மரம், அறம் இப்படிதான் உச்சரிப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் மன்றம், கன்று போன்ற சொற்களை எவ்வாறு உச்சரிப்பார்கள்? மந்திரம், கன்று அப்படின்னு தான் உச்சரிப்பாங்க. வடமொழி தலைவர்களோ யாராவது கூச்சப்பட்டு ஐயோ நம்மளால தமிழ் மொழியை சரியா உச்சரிக்க முடியலேன்ற வருத்தத்துல அவர்கள் மொழியில ழ, ர,
ந போன்ற தமிழுக்கே உரிய சிறப்பு எழுத்துக்களை தங்களுடைய மொழிகளில் சேர்த்துக்கிட்டாங்களா? முதல்ல அவங்க போயிட்டு சமஸ்கிருதத்திலையும் வடமொழிகளையும் பல்வேறு சீர்திருத்தங்களை ஏற்றுக்கொண்ட மொழி என்று சொல்லப்படுகின்ற வங்காளத்திலையும் இந்த சீர்திருத்தங்களையும் எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு அப்புறம் தமிழ் மொழியில கை வைக்கிட்டோம், நாம் அதை ஏத்துக்கலாம் அப்படின்னு ரொம்பவே உறுதியா பாரதியார் அவர்களுக்கு. அது என்ன அப்படின்னா, பெரியார் அவர்கள் செய்ததாக சொல்லப்படுகின்ற எழுத்து சீர்திருத்தத்தை அன்றைக்கு வேறு சில புலவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதை வ.உ. சிதம்பரனார் தன்னுடைய கட்டுரையில் குறிப்பிட்டு இது மாதிரியான எழுத்து சீர்திருத்தங்கள், அதாவது தமிழை எளிமைப்படுத்தும் எழுத்து சீர்திருத்தங்களை நான் வரவேற்கின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த எழுத்துக்களையும் குறிப்பிட்டு காண்பித்தார். இன்றைக்கு உதாரணத்திற்கு ஆ நெடில்ல மெய்யெழுத்துக்கள் வரும்பொழுது பயன்படுத்தியே தமிழை எழுத வேண்டும் அப்படின்னு இந்த ஒலிகளை உச்சரிப்பதற்குண்டான எஃப், ஜட், எச், டி, பி, பி போன்ற எழுத்துக்களை உச்சரிப்பதற்கான ஒலிகளும் இல்லை. அதனால இந்த ஒலிகளை உச்சரிப்பதற்குண்டான புதிய குறியீடுகளை தமிழில் உருவாக்கி கொள்ள வேண்டும். இல்லையானால் அதே எழுத்துக்களை, அந்த மொழியில் உள்ள அந்த எழுத்துக்களை பயன்படுத்தியே தமிழை எழுத வேண்டும் அப்படின்னும் துணிந்து சொன்னார்கள். இதற்கு மிக கடுமையான மறுப்பு தெரிவித்தவர் பா.வே. மாணிக்க நாயகர் எனப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய பொறியியல் அறிஞர். இவரை பத்தி சொல்லணும்னா, இன்றைக்கு இருக்கின்ற மேட்டூர் அணைக்கு இவர்தான் இடம் தேர்வு செய்து கொடுத்தவர். அன்றைய காலத்தின் மிகப்பெரிய பொறியியலாளராக இருந்தவர். அவர் இது மாதிரி தான் தாய்மொழியில எழுத்துக்குறை இருப்பதாக சொல்வதை ஒரு காலம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தமிழ் எழுத்துக்களை ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாரு. அதன் விளைவாக தமிழில் இருக்கின்ற ஆயுத எழுத்துக்களை பயன்படுத்தி உலகில் உள்ள எந்த மொழி சொற்களையும், குறிப்பாக ஐரோப்பிய மொழி சொற்கள்ல வர எஃப், எஸ், எச், இசட் போன்ற ஒலிகளை ஒலிக்க செய்ய முடியும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அதை ஆராய்ச்சி கட்டுரையாகவும் சமர்ப்பித்தார். இப்போ உதாரணத்திற்கு பிரான்ஸ் அப்படிங்கிற எழுத்த அக், இப், ர, இன், இஸ் அப்படின்னு எழுத முடியும். இந்த எழுத்துக்களை ஆயுத எழுத்தை பயன்படுத்தி அதற்கு பிறகாக இப் என்கின்ற ஒளி வரும்பொழுது தானாகவே எஃப், ரி, இக்கா, ஆப்பிரிக்கா அப்படின்னு அழைக்கின்றார்கள். அந்த பெயர் குழப்பத்தை நாம ஒரு பக்கம் ஒதுக்கி முன்னேற்றம் என்பதில் இதன் பிறகாக 1933 சிங்கப்பூர் வாழ் தமிழ் அறிஞரான ஆசி சுப்பையா அவர்கள் சிங்கப்பூரில் வெளியாகி கொண்டிருந்த தமிழ் வார இதழான முன்னேற்றம் என்பதில் 1933 இருந்து 1944 வரை தொடர்ச்சியாக தமிழில் எழுத்து சீர்திருத்தம் வேண்டும் என்ற கருத்துடன் தொடர்ச்சியாக கட்டுரைகளை வெளியிட்டு கொண்டே இருந்தார். பக்கத்தில் துணைக்காலிட்டு ஏகார, நெடில் போன்ற எழுத்துக்களை எழுதும் வழக்கத்தை இவ் போட்டா அவ்வுங்கிற ஒலி வந்துடும். இதற்கெல்லாம் தனி எழுத்து தேவையில்லைன்றத அப்படியே காப்பி அடிச்சு பெரியார் அவர்கள் செய்தது கூட இல்லை, நான் முன்பே சொன்ன மாதிரி காப்பி அடிச்சு நடைமுறைப்படுத்தியதுதான் பெரியார் அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை. பெரியார் அவர்கள் எப்போது அதை நடைமுறைப்படுத்தினார்? 1935. இன்னமும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 1934 இறுதியில பகுத்தறிவு வார ஏட்டில் தான் முதலாக பெரியார். அப்ப இத்தனை பேர் இருக்காங்க. இன்னமும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த எழுத்து சீர்திருத்தத்தை அறிமுகம் செய்து வைத்த பெருமை ஐயா வ.உ. சிதம்பரனாரைத்தான் சாரும். அதன் பிறகாக ரத்னம் அவர்கள், அதன் பிறகாக தான் கண்டுபிடித்ததாக தனது பெயரில் பட்டா எழுதி கொண்ட பெரியார் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பெருமை. அப்படிதானே? தமிழ்ல உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. அவர் என்னென்ன